என்னடா அப்பா, இன்னைக்கு எதுவும் வேலை இல்லையா? இருக்குடா மகனே. மதுரையில இன்னொரு வைகை ஆற்று பாலத்தை திறக்க போகணும்டா. இப்ப போனா மக்கள் எல்லாம் மறந்துருவாங்க. வந்துட்டு போனதே தெரியாது. லேட்டா போனா வச்சுக்க, டிராஃபிக் ஆகும். யாரு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிருவாங்க. அதான் மகனே, லேட்டா போனா கரெக்டா இருக்கும். சரிடா அப்பா, அண்ணா பஸ் ஸ்டாண்டு, பால் பண்ணை பஸ் ஸ்டாண்டு, மேலமடை பஸ் ஸ்டாண்டு, எதுக்குடா ரவுண்டானத்தை பெருசா போட்ட? வளையிற இடத்துல ஒரே ஒரு பஸ் தான் போகும் போல அந்த மாதிரி இருக்குடா ரோடு. ரவுண்டானத்தை எதுக்குடா பெருசா போட்ட? அதுவாடா மகனே, பெருசா போட்டாதான் கொள்ளை அடித்தது யாருக்கும் தெரியாது. வர்ற தேர்தல்ல யார் ஆட்சிக்கு வருவான்னு தெரியாது. நாளைக்கு நம்மள வந்து கேள்வி கேட்க கூடாது பாரு. அதுக்காண்டி தாண்டா ரவுண்டானத்தை பெருசா போட்டு கணக்கு காமிக்கிற மாதிரி வச்சிருக்க. சரிடாப்பா, ரோடு பெருசா போட்டு எவ்வளோ கிடைச்சிச்சு நம்மளுக்கு? அத வெளியே சொல்லக்கூடாதுடா மகனே. உன்னோட மகன், உன்னோட மகனோட மகன், அவனோட மகனோட மகன் உட்காந்து சாப்பிடாதவக்கு கொள்ளையடிச்சாச்சு. ஏய் சூப்பர் டானி. அப்பனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்ன கொஞ்சம் சின்ன வருத்தம் தான். வர தேர்தல்ல நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம பேரை ஏதாவது ஒரு ஊருக்கு வைக்கலாம். மதுரைன்னு இருக்கிற பேரை எடுத்துட்டு என்னோட பேரு, இல்லனா உங்க தாத்தாவோட பேரு, இல்லனா உன்னோட பேரு, இல்லனா பேரானோட பேரை வைக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வர தேர்தலை ஜெயிச்சோம்னா மதுரைன்ற பேரை எடுத்துட்டு நம்ம குடும்பத்தோட பேரை வைப்போண்டா மகனே. மக்களே, வர தேர்தல எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைங்க. எங்க குடும்பத்தோட பேரை எந்த ஊருக்கு வைக்கலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நீ சொல்ற மகனே. போடா, அப்ப நீயே சொல்லுடா. டேய் நீ சொல்லுடா. போயா, நீயே சொல்லுடா. 2 பேரும் சேர்ந்தே சொல்லுவோம்டா. இந்த மாதிரி மொக்கையான காமெடி வீடியோவை பார்க்காம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீர்கள் மக்களே.